ஒரு பலன் இது வரைக்கும் எடுக்காதது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களெல்லாம் சர்மா தம்பி ගොඩාක් ස්තුතියි. ගොඩාක් පින් සිද්ධ වෙනවා ඔයාගේ දෙමෝපියන්ටත් එක්ක පින් සිද්ධ වෙනවා. ඇත්තටම මට මේ මුදල කෝටියක් වටිනවා මේ වෙලාවේ හැටියට. ඇත්තටම කියනවා නම් දැන් එම්බසිය ගොඩාක් හොඳයි කලින්ට වඩා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ உங்களுக்கும் கடன் வசதி வேண்டுமா? போனஸ் சம்பந்தமான சில தகவல்களும் இருக்குது. முதல்ல சிடி ஆப். யாரெல்லாம் வர்பா பேங்க் சிடி அக்கௌண்ட் திறந்து வச்சுருக்கீங்க, ஹவுஸ்மேட்டாக இருக்கட்டும், ஹவுஸ் டிரைவராக இருக்கட்டும், வேண்டியவருக்கு திறந்துக்க முடியும் அப்ளிகேஷன் மூலம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிற மக்களே, வீடியோ பார்க்காதவங்க ரியலி சாரி. நீங்கள் சிடி ஹவு டு ஓப்பன் சிடி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே பல வீடியோக்கள் வரும், என்னுடைய வீடியோ இன்க்ளூடிங். சிடி ஃபைனான்ஸ் 300 தினார் கடன் ஆன் ஸ்பாட்டில் எடுக்கிறதுக்கான அதிரடியான வாய்ப்பு. இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் சொல்யூஷன் எல்லாத்தையுமே நான் ஒன்றா உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இன்னும் இதில் நிறைய ப்ராசஸ் செய்ய வேண்டி இருக்குது, ஏன்னா நானும் ஸ்டார்ட் பாயிண்டில் தான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் மாஷாலான்னு 300 டினார் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாம். 9 மாதம் வரைக்கும் உங்களுக்கு மாதாந்திரம் கட்டுறதுக்குரியான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு 30 தினார் எக்ஸ்ட்ராவாக கட்ட வரும். 30லேருந்து 38 தினார் வரைக்கும் நான் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக கட்ட வரும். 9 மாதத்துக்கு உங்களுக்கு மாதாந்திரம் கட்ட வரும். 300 தினார் உங்களுக்கு எடுக்க முடியும் இதில் கடன். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக சூஸ் பண்ணியாச்சு, நம்மளுடைய சம்பளம் 150 தினார்னு போட்டாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத ஓகே பண்ணும்போது கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னு வந்துச்சு. கேஒய்சி அப்டேட் அப்படின்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செட்டிங்கில் போயிட்டு நம்ம அதை அப்டேட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய பர்சனல் டேட்டா, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக என்னுடைய எல்லாமே நான் அப்டேட்டில் தான் வச்சுருந்தேன். இது போனதால், எக்காமா போனதால் எல்லாமே போயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணதால் மறுபடியும் செய்யணும். செட்டிங்குக்கு போங்க, பாருங்கள். இதோ நவ் யூ ஆர் கேஒய்சி, அதை டிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஐடென்டிட்டி செக், அதில் நீங்கள் செக் நவ் அப்படின்னு முதலாவதாக இருக்கிறத டிக் பண்ணணும். அதுக்கு கீழே ஒரு 3 கேட்டகரி இருக்குது. செக் நவ் அப்படின்னு இருக்கிறத டிக் பண்ணிங்கன்னா முதலாவது அவங்க கேட்குறாங்க, ஆர் யூ யூஎஸ் சிட்டிசன் ஒரு ரெசிடென்ஸ், பாஸ்போர்ட் ஹோல்டர், அமெரிக்கா சிட்டிசனா, பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படின்னு கேட்குறானுங்க. இல்லை அப்படின்றதுக்கு நோ அப்படின்றத நாம் டிக் பண்ணலாம். அடுத்ததாக ஆர் யூ ஸ்டேட்லெஸ் நேஷனாலிட்டி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு நாடு இல்லாத ஒருத்தரா, எந்த ஒரு நாடுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் நாம் இல்லை, நம்மளுக்கு தான் நாடு இருக்குது, நோ அப்படின்றத ஓகே பண்ணிவிட்டு, அடுத்ததாக டு யூ ஹேவ் ஃபேமிலி மெம்பர் யாராவது பொலிட்டிக்கலில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பொலிட்டிக்கலில் இருந்தால் இருக்குன்னு போடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு போடுங்க. இவன் இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம உழைச்சா தானே சோறு, அதால் ஓகேன்றதை நோன்னே கொடுத்துட்டு 3க்கு நோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. இதில் பாருங்கள், இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை போட்டுக்கணும். அதில் உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒட்டோவாக அதில் அப்டேட் ஆகி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் ஆன் பண்ணும்போதே இதில் சம்பளம் எவ்வளோன்றது கேட்கும். சம்பளம் உங்களுடைய எவ்வளோன்றதை போட்டுட்டு உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ்மேட்டாக இருந்தால் அதர்ஸ்ன்னு அப்படின்றதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது டிரான்சாக்ஷன் வால்யூம் அப்படின்றது வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அப்படியே அதில் 1000 கேடி போட்டிருக்கும். ஓகே மட்டும் கொடுத்து விட்டுருங்க. அடுத்தது அப்டேட் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் எந்த ஒரு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அப்டேட் அப்படின்றத கொடுத்துட்டு அடுத்ததாக சப்மிட்டுக்கு கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது வரும். அதை ஒரு வாசித்து பார்த்துக்குவாங்க தெரிஞ்சவங்க. இதில் வேறு எதுவும் இல்லை பெருசாக வாசிக்கிறதுக்கு. நீங்கள் ஓகே பண்ணி பயோமெட்ரிக் டிக் பண்ணியோ அல்லது பாஸ்வேர்ட் மூலமாகவோ அதை ஓகே பண்ணினீங்கன்னா ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கேஒய்சியை டவுன் பண்ணிட்டோம். அடுத்ததாக அப்படியே திருப்பி நம்ம முன்னுக்கு ஹோம் பேஜுக்கு போனோம்னா ஈஸி டு சிடி ஃபைனான்ஸ் காட்டும். அதில் மறுபடியும் போய் டச் பண்ணி ஸ்டார்ட் நவ் 300 கேடி அதை டச் பண்ணினோம்னா அடுத்ததாக என்டர் யுவர் சேலரி அப்படின்னு கேட்கும். சேலரி எங்களுடைய சேலரி நம்ம அதில் உள்ள எவ்வளோ என்டர் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு தான், 150 தினார் என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன வேணும் அப்படின்றது கேட்குது. நம்ம பர்ச்சேஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்கிறத முதலாவது இருக்கிறதையே கொடுத்துடலாம். காரு பைக்கெல்லாம் வாங்க போகிறது இல்லை இல்லையா. அதுக்கப்புறமா பாக்ஸில் ஒரு டிக்கை போட்டுடலாம். டிக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா அடுத்த செக்ஷனுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் 100 டினார், 200 டினார், 300 டினார்
இப்போ இதில் நாம் 300 தினாரை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். 9 மந்த், 9 மாதம் வரைக்கும் நீங்கள் கட்டலாம். 7 மாதம், 8 மாதம், 9 மாதம், அதில் 3 வகை இருக்குது. நம்ம சாதாரணமாக 9 மாதத்தை செலக்ட் பண்ணாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபைனான்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியது 9 மாதத்துக்கு 300 தினார் எடுத்திங்கன்னா 334 தினார் 754 ஃபீல்ஸ் கட்ட வேண்டி இருக்குது. அதாவது நீங்கள் 300 தினார் எடுத்திங்கன்னா 9 மாதத்துக்கும் உங்களுக்கு 34,754 ஃபீல்ஸ், அதாவது 35 தினார் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டி வருது. இதெல்லாம் நஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைவிட்டுருங்க. இல்லை எனக்கு இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த 34 தினார் நான் மாதம் மாதம் கட்டும்போது வந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த்லி 38 கேடி கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து இதை ஓகே பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு சில செட்டப் இருக்குது. இன்னும் ஒரு நாட்கள் அதை சொல்லித்தரேன். ஏன்னா இதில் வந்து இப்போ மொபைல் ஐடி நம்ம ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு NFC சப்போர்ட் இருக்கணும். NFC சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய ஐடி கார்டை வந்து இதில் ஸ்கேன் பண்ணணும். எங்களுடைய மொபைல் ஐடி ஆப்பில் ஐடி கார்டு இப்போ என்னுடைய கையில் இல்லை, சின்ன ஒரு வேலையாக நான் பாபாட கையில் கொடுத்துட்டேன், அதனால் எடுத்துக்க முடியலை. அதனால் அடுத்த ஸ்டெப்ஸை வந்து முன்னெடுக்க முடியலை. ஆனால் உங்களுடைய மொபைல் ஐடியில் ஆல்ரெடி நீங்கள் மொபைல் ஐடியில் NFC எட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஆல்ரெடியே அங்கே அத்தென்டிகேட் ஓகே ஆகியிருக்கும். எனக்கு இந்த எரர் வந்த மாதிரி உங்களுக்கு அந்த எரர் வராது. நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். கஃபீலுடைய அனுமதி கேட்பாங்க, அதுவும் ஈஸியாகவே நீங்கள் ஓகே பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக இன்னும் சில ஸ்டெப்ஸ் முடித்ததும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுந்துடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த பணத்தை டிபாசிட் பண்ணிங்கனாலே போதும், ஒட்டோவா அவங்க வெட்டி எடுத்துருவாங்க. 38 தினார் 38 தினார். உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குது? 9 மாதத்தில் இந்த 300 தினார் எடுத்துகிட்டு 34 அதாவது 35 தினார் எக்ஸ்ட்ராவாக கட்டுறதை பற்றின உங்களுடைய சிந்தனைகளையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். போனஸ் பற்றி சந்தோஷமான செய்திகள் ஒரு சில இருக்குது, அதையும் கேளுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சர்வன் தம்பி. நீங்கள் நோய் நம்பலங்க எல்லாமே நல்லா இருக்கணும். உங்களோட மெசேஜ் பார்த்து உங்களோட செய்தியை பார்த்து ஒரு தைரியம் ஒன்று வருவது. பூட்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் செய்தி போடுறீங்க. உங்களோட செய்தியும் தொடரணும். உங்களோட வழக்கெல்லாம் முடிஞ்சு குடும்பத்தில் போய்த்து சேர்ந்து நல்லா இருக்கணும். சரியா? நானும் இதை பார்த்து தெரியாத ஆக்களுக்கு இந்த உங்களோட நியூஸ் பார்க்காத ஆக்களுக்கு தைரியத்தை கொடுத்துருச்சேன். எனக்கு போனஸ் தாரைகின்றால் நீங்கள் அனுப்பின நம்பர், நீங்கள் அனுப்பின எல்லாத்துக்கும் ஜெசாக்கல் ஆயிரம். அது நான் காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் தரலை. இந்த மாதம் சம்பளத்துடைய கேட்டுச்சேன். உங்களுக்கு துரோகம் நினைச்சிறவங்களுக்கு அநீதி எல்லாம் காட்டுவான். சரியா? பயப்படாதீங்க, நீங்கள் எல்லாம் சரியாகவே போவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தம்பி ஜஸாக்கல்லா ஹைரா. உங்களோட நியூஸுக்கும் உங்களோட எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பலன் இது வரைக்கும் எடுக்காதது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களெல்லாம் சர்வம் தம்பி. இந்தா எனக்கு போனஸ் சொல்லி கிடைச்சிட்டு. சரியா? அடுத்த மாதம் நான் போகிறேன். இந்த மாதமே கேட்டு கிடைச்சிட்டு உங்களோட நம்பர் சொந்தத்துக்கு உங்களோட நியூஸுக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் நன்றி. ஜஸாக்கல்லா ஹைரா. மேலும் மேலும் உங்களோட பிரச்சனைலாம் முடிஞ்சு நாட்டுக்கு வாங்க. சரியா? මල්ලි සුබ සන්ධ්‍යාවක් මට මම ඊයේ අමානකට ආවා. බාබත් ඊට පස්සේ ආවා. ඇවිල්ලා ඊට පස්සේ කතා කරලා බෝනස් එක දෙන්න වුණා. බෝනස් එක දුන්නා. ඊට පස්සේ ටිකට් එකට යන්න එන්න දෙකටම ටිකට් දාලා කියලා මං දාන්න එපා කියලා තිබුණේ. ඒ වුණාට එයාලා දාලාලු. එහෙම ඇත්තද දන්නේ නැහැ. දාලා කියලා ඒකට ටිකට් දිනාර 60ක් කැපුවා. 390ක් සල් බෝනස් එක හම්බුණා. මේ මාසේ පඩියෙන් 60ක් ඒකට කැපුවා. මං ඉල්ලන් තිබිච්ච 50ක් කැපුවා. දැන් දවස් 5ක් මේ දවස් 6ක් වැඩ නැහැ කියලා ඒකටත් කැපුවා. කපල ඔක්කොම 392ක් හම්බුණා. මේ එහෙම ප්‍රශ්නයක් වුණේ නැහැ. ඊට පස්සේ මිනිහා මගේ බෑග් දැන් උදේ ගෙනියන්න එපා කිව්වට පස්සේ බෑග් ටික මෙතෙන් යමාන එක ගාවට ගෙනත් දුන්නා ඩ්‍රයිවර් අතේ. එහෙම මුකුත් කිව්වේ හැදුවේ මුකුත් නැහැ. සද්ද නැතුව ගියා. කිසි දෙයක් කිව්වේ නැහැ. මොනවද මේ? ඊට පස්සේ මම මේ සද්ද නැතුව හිටියා. ඊට පස්සේ මම දැන් ඇවිල්ලා ඒජන්සි එම්බසි ඉඳලා ටිකට් එක දුන්නා. පාස්පෝර්ට් එක ඔක්කොම දුන්නා. මගේ වීසා එහෙම කැන්සල් කරලා තියෙන්නේ. සිකුරාදා හැන්දෑවේ යන්න තියෙන්නේ. දැන් ඒකතන ඉඳලා අද ගෙනත් දැම්ම මේ ජිලිප් එකේ යට තියෙන්නේ මොකද්ද සාපර් යන තැන. මම ඒක දන්නේ නැහැ. සාපර් ජේල් එක නෙමෙයි කියලා කියනවා. ජිලිප් එකේ තියෙන්නේ කොහොම හරි. එතෙන්ට ගෙනත් දැම්මා. අද මම විතර නෙමෙයි. තව බෝනස් ගත්ත තව එක්කෙනෙක් හිටියා. තව එක එම්බසි කට්ටිය ඉඳලා 11 දිනක් විතර අද මෙහාට ගෙනත් දැම්මා. ඉතින් කාර්දරයක් නැහැ මල්ලි. ඔයාලට ගොඩාක් ස්තුතියි.
ගොඩාක් පින් සිද්ධ වෙනවා. ඔයාගේ දෙමෝපියන්ටත් එක්ක පින් සිද්ධ වෙනවා. ඇත්තටම මට මේ මුදල කෝටියක් වටිනවා මේ වෙලාවේ හැටියට. ඔයා මට කරපු උදව් වලට එදා ඉඳන් ඔයාගේ උදව්වෙන් තමයි මම මේ හැමදේම කරගත්තේ. ගොඩාක් ස්තුතියි මල්ලි ඔයාට ගොඩාක් පින්. කමල් මල්ලිටත් ඔයාටත් ගොඩාක් පින්. එහෙනම් මං තියන්නම් අල්ලා දෙයියන්ගේ පිටයි මල්ලි. ඔව් මල්ලි මේ මං එහෙම දන්නේ අමාල සෙන්ටර් මොකක්ද කියලා නෝ මේ එම්බසියට ඇවිල්ලා එම්බසියෙන් ඊයේ මෙහාට ගෙනත් දැම්මා. ගොඩක් ඉන්නවා ලංකාවේ. මම මෙහෙ ජිලීප් කියලා තමයි කියන්නේ. ගොඩක් ඉන්නවා කාමර තියෙන අවුලක් නැහැ. කාලා පීලා කන්න බොන්න දෙනවා. ඉතින් කාලා පීලා ඉන්නවා. ගොඩාක් ස්තුතියි මල්ලි. ඇත්තටම ඔයා මට නම් කරේ ලොකු උදව්වක්. මේ රටේ දෙවි කෙනෙක් වගේ මට උදව් කරාට ඔයාට ගොඩාක් පින්. එහෙනම් මල්ලි මන් තියන්නම් ගොඩාක් ස්තුතියි. ගොඩාක් පින්. රාත්‍රියක් ඔයාට සපන් මල්ලි. මේ ඊ අක්කා එම්බසියට ගියා පාස්පෝර්ට් එක ගත්තා. පාස්පෝර්ට් එක එන්න මට මාස 2යි ගියේ. ඇත්තටම කියනවා නම් දැන් එම්බසිය ගොඩාක් හොඳයි. කලින්ට වඩා මේ කලින් ගොඩාක් දෙනෙක් ඇවිල්ලා හිටියා මාස 3-4 පාස්පෝර්ට් බලන්න. ඒ වුණාට අපි මම මාස 2කින් මගේ පාස්පෝර්ට් එක ආවා මල්ලි. මන් දුන්නේ මැයි මාසේ 4 වෙනිදා පොත බාර දුන්නා. 7 වෙනි මාසේ මට පොත ආවා. ගොඩක් ස්තුතියි. ඉතින් ඇත්තටම මේ වගේ රජයකින් හරි කොහොම හරි කමන්න දැන් එම්එස්සිය මේව තත්ත්වයටපත් වෙලා තියෙන එක. ගොඩක් හොඳයි ඇත්තටම. ගිය ගමන් කිසිම කරදරයක් නැහැ. පාස්පෝර්ට් එක දුන්නා. දැන් ඉතින් අකාම එකත් හදාගත්තා මම ඊයේම ගිහලා. ඊයේ අකාම හදන්න මෙඩිකල් යන්න උනා. මෙඩිකල් එතනදීම මෙඩිකල් කරලා මේ අකාම එක හදලා දුන්නා. අපේ සර්පන් මල්ලි ඉන්නින්ද අපිට අවුලක් නැහැ. දැන් ඉතින් ඕනම ප්‍රශ්නයකට උත්තර තියෙනවා. හරි මල්ලි මන් තියන්නම් බුස්සරණ අල්ලා තේ පිට ඔයාට ඔයත් එක්ක අපි ඉන්නවා ඕනම එකට. මල්ලි good morning. මේ මහන්නකො මං අර ඔයාට මට අර කරදරයි කිය මං අර දැම්මේ ඔයා මට අර SMS එහෙම නම්බර් දුන්නේ. මම මැසේජ් එකක් එහෙම දැම්මේ අර බේර ගන්න කියලා. එයා කතා කරන්නේ මං ලංකාවට ආවා මල්ලි. එම්බසි එනේ ඔක්කොම උදව් කරලා මාව අරගෙන මාව ලංකාවට එව්වා. මම දැන් ලංකාවේ ඉන්නේ මල්ලි හරි තියන්නම් අල්ල දෙයියන්ගෙම පිහිටයි. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ என்னுடைய முயற்சி இந்த போனஸுக்கு யாருமே முன் வரல. எல்லாரும் பேக் அடித்தாங்க. எல்லாருமே எனக்கு விமர்சனங்களை தான் தெரிவித்தாங்க. சும்மா முட்டாள் மாதிரி பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறான், வீடுகள் அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுது, போனஸ்லாம் கிடைக்காது, இவனுக்கு பைத்தியம். நிறைய பேர் சகோதர இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, பலருமே விமர்சனம் தெரிவித்தாங்க. ஏஜென்ட்டுகள்லாம் செம்மையாக வச்சு செஞ்சாங்க. எம்பசியே எதிர்த்துச்சு. எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கடைசியில் ஒட்டு மொத்தமாகவே எல்லாமே மாறிச்சு இல்லையா? தூதுவரிலிருந்து முக்கியமான அதிகாரிகள் அத்தனை பேரும் சீட்டை காலி பண்ணினாங்க. போனஸ் இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துல இன்றைக்கி எம்பசியாலேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, எக்ரிமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, ஏஜென்சி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. குவைத்துடைய சட்டம் மக்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வழக்கு, கேஸு, கோர்ட்டு இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ட்ராவல் பேண்ட் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ப்ரே பண்ணுங்கள்.